இருந்து வந்திருக்கோம். எப்படி இருக்கு சேல்ஸ்? நல்லா போயிட்டு இருக்கு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நேத்து ஈவினிங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு நல்ல ரஷ். சரி. இன்னைக்கு மார்னிங் 12:30 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்குமே நல்ல ரஷ் இருக்கு. till 8:30 வரைக்கும் இருக்கு ஸ்டால். so we are expecting more people. இன்னைக்கு நாளைக்கு till 24th இருக்கு. இன்னைக்கு நாளையில இருந்தெல்லாம் இப்போ வீக்கெண்ட் இல்லையா? சோ நிறைய பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது வந்து எல்லா கவுண்டர்லயும் எடுக்கிறதுக்கு இங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணுமா? ஆமா, இங்க 7 கவுண்டர் இருக்கு. சரி. சோ 7 கவுண்டர்ல வந்து அவங்க இங்க இந்த மாதிரி கார்ட்ஸ் வாங்கிட்டு இதை ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் இங்க ஃபுட் லைஃப் ஃபுட் ஸ்டால் இருக்கு. 35 ஸ்டால் இருக்கு. சோ எங்க வேணாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து அந்த இது போர்டு இருக்கு. சோ இங்க பே பண்ணிட்டு இப்போ 250 நீங்க பே பண்ணிருக்கீங்கன்னா என்ன தேவையோ அது அங்க போயிட்டு நீங்க அந்த ஸ்டால் எந்த ஸ்டால் போறீங்களோ அங்க போயிட்டு நீங்க காட்டிங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணி ஓகே ஓகே உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க என்ன கேக்குறீங்களோ அது மணி டிடெக்ட் ஆயிடும். ஓகே. இது போட்டிங்களா? கார்டு என் கார்டு போட்டுருக்கு. ஏதோ பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க செக் கொடுங்க. என் கார்டை மட்டும் கொடுங்க. இதே மாதிரி ஒரு பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாஸுக்கான கேஷை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கடையில் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி, திருச்சி பிரியாணி, விருதுநகர் பிரியாணி எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால் இந்த கார்டை வாங்கி ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இந்த ஒரு பிரியாணி பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லா ஊர் பிரியாணியும் பரபரப்பா. ஏன்னா எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் விரும்பி சாப்பிட்றது தான். நிறைய வந்து திண்டுக்கல் இது கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் மட்டன் பிரியாணி தான். ஆமாம், எறா பிரியாணி எல்லாமே தான் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நன்றி நன்றி. என்னென்ன ஃபேமஸ் ஓடுது? ஸ்வீட் போலி, கார போலி போயிட்டு இருக்கு. சரி. எது அதிகமாக போகுது? காரம் தான் அதிகமாக போகுது. என்னென்ன ஸ்பைசியா விரும்புறாங்க. அப்புறம் ஜவ்வரிசி கொழுக்கட்டை போகுது. சரி. அது ரொம்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. நாங்கள் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படியே அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். டேஸ்ட் எப்படி? காலி ஆயிடுச்சு. சரி, இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து கொழுக்கட்டை இப்போதைக்கு ரெடியாக இருக்கு. கொழுக்கட்டை ரெடியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பணியாரத்தில் வந்து இது கார பணியாரம், கார போலி வந்து பயங்கரமாக போகுது. சுட இருக்கிறதுனால இது நான் பண்ணணுமா? ரைட் ரைட். சுட சுட இருக்கிறதுனால மக்கள் அப்பப்போ ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ரைட், நன்றி. காலி ஆகிடும். நன்றிம்மா, நன்றி. வீட்டை சொல்லுங்க. முளைக்கட்டின பயிரில் ஸ்வீட்டு காரம் செஞ்சு கொடுப்போம். சரி. சங்குப்பூ எனர்ஜி ட்ரிங்க்கு, செம்பருத்தி ஆற்றல் பானம். ஓகே 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 ஓகே. வாழைப்பூ வடை, வெற்றிலை சட்னி. எப்படி போகுது? நல்ல மூவ் ஆகுதா? எப்படி போகுது? நல்ல மூவ் ஆகுதா? நீங்க சொல்லுங்க. இந்த உணவு திருவிழாவை எப்படி ரசிக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வந்து முன்னாடி அந்தந்த மாவட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து இவங்க செய்ய வச்சிருக்கோம். இது சென்னை மாவட்டம் தானே? சென்னை மாவட்டம்னால அந்தந்த ஜோன்ல தனித்தனியாக தான் நடக்குது. நல்லா டேஸ்டா இருக்கா? நல்லா டேஸ்டா இருக்கு, சத்தா இருக்கு. பாதாம் கீர் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எல்லாருமே இங்க வந்து இதை சாப்பிடலாம். நன்றி நன்றி. உணவு திருவிழாவோட கலெக்ஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு சார். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே கலெக்ஷன் இருக்கு. மக்கள் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. என்னென்ன ஐட்டம் பரபரப்பா போகுது சார்? எல்லா ஊர் உணவுகளும் இதுல இருக்குது. காரைக்குடி ஸ்பெஷல், திருநெல்வேலி ஸ்பெஷல், எல்லா ஊரோட, அதோட மதுரையோட ஸ்பெஷல் கறி தோசை. எத்தனை மணி வரைக்கும் அது? சார் நைட் 9 மணி வரைக்கும். எத்தனை நாளைக்கு இருக்கு? இன்னும் அதாவது மொத்தம் 5 நாள் சார். 24th வரைக்கும். ஓகே ஓகே, நன்றிம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ சார், இந்த ஃபுட்டு திருவிழாவை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? ரொம்ப 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 நல்லா என்ஜாய் பண்ணுறோம். என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க? நாங்களா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் சார். அது என்னது? நெல்லையில் சிக்கன் பிரியாணி இல்லை, இது மட்டன் பிரியாணின்னு தானே இங்கே ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி தான் சூப்பராக இருக்குது சார். நீங்கள் சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் சார். ஆனால் மறுபடியும் சொன்னாங்க, மறுபடியும் போகிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, வந்துட்டேன் சார். ஆமாம், இப்போ திருப்பி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், திருப்பி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் வண்டி எடுத்து போயிட்டு வீட்டில் எல்லாரையும் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் இங்கே சென்னை தான் சார். எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, நன்றி நன்றி. சொல்லுமா, எங்கேருந்து வரீங்க? பேர் என்ன? பேசுமா, பரவாயில்லம்மா. எங்கேருந்து வரீங்க? காலேஜில் படிக்கிறோம். லேடி பிஎம்சியில் படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? இன்னும் டேஸ்ட் பண்ணல. எப்படி இந்த உணவு திருவிழாவை பார்க்குறீங்க நீங்கள்? புதுசா இருக்கு. புதுசாக இருக்குது.
நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க ஒரு கவுண்டரா. ரைட்டு. நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊர்? திருவண்ணாமலை. உங்கள் ஊர் பிரியாணி இருக்கா? தெரியல, நாங்கள் பார்க்கல. உங்கள் ஊர் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க. நீங்கள்? விழுப்புரம். விழுப்புரம். பேர்? சந்தியா. என்ன படிக்கிறீங்க? BA தமிழ். திருக்குறள் எழுதினது யாரு? திருவள்ளுவர். அப்பா கரெக்டாக சொல்கிறாங்க. உங்கள் ஊர்? நீங்கள் எந்த ஊர்? தொல்காப்பியத்தை ஏற்றினது யாரு? எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கப்பா. நீங்கள் எந்த ஒரு பிரியாணி சாப்பிட விரும்புறீங்க? உங்கள் பிடிச்சது வந்து சிக்கனா மட்டனா? சிக்கன். நீங்கள்? பேர்? எந்த ஊர்? ஓகே, நன்றிம்மா. தேங்க்யூ. என்ன சாப்பிட்டியா? பேசு கேமரா பார்த்து பேசு. என்ன சாப்பிட்ட? அங்கே பாரு, கேமராவை பாரு, அங்கே பாரு. உங்க நேம் என்ன? எங்க சொந்த ஊர் நரிப்பள்ளி. ஓகே. நல்ல தம்பி. மணிப்பள்ளி எந்த ஊர்ல இருக்கு? நரிப்பள்ளி எங்க இருக்கு? எந்த மாவட்டம்? நரிப்பள்ளி தருமபுரி மாவட்டம். ஓகே. ஒரு கடகோடி மாவட்டம். ஓரமா தள்ளி விட்டீங்க, தமிழ்நாட்டை விட்டு தள்ளி விட்டீங்க. சரி, அது டெவலப்பே இல்லாம இருக்குது. உணவு திருவிழாவை எப்படி என்ஜாய் பண்றீங்க? பயங்கர பக்கவா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? எந்த குறையுமே இல்லைங்க. டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? எந்த குறையுமே இல்லை, அருமையா இது. என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிடல? நான் நிறைய சாப்பிட்டேன். ஓகே. அதெல்லாம் சொன்னா தீராது. எது நல்லா இருக்கு? சொன்னால் புரியாது, சுவைத்தால் மணக்காது. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? ஃபேமிலியோட இருக்கேன். நானும் என் புள்ள. இது திருப்பி போடணும்னு நினைக்கிறீங்களா இந்த உணவு திருவிழாவை? கண்டிப்பா நினைக்கிறேங்க. ஓகே. அப்புறம் நரிப்பள்ளியில் வந்துங்க, சின்ன கடைக்கோடியில ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே. சரிங்களா? சரி, சொல்லுங்க. ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துக்கிறோம். ஒரு மக்களே யாருக்காவது வேலை வேணும்னா நரிப்பள்ளியில ஒரு கம்பெனி ஓனர் வந்திருக்காரு, அவரை பிடிச்சிங்க. நரிப்பள்ளியில் 100 பேருக்கு வேலை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? என்ன கம்பெனிங்க? கார்மெண்ட்ஸ் கம்பெனி. கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை வேணும்னா உடனே இவரை பிடிச்சிங்க. இவர் நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. 94-877 51080. 51080. யாருக்காவது வேலை தேவைப்பட்டா நரிப்பள்ளியில் உள்ள கார்மெண்ட் கடைக்கு போயிருங்க. நன்றி சார், தேங்க்யூ. கார்மெண்ட் கடலைங்க, கார்மெண்ட் ஃபேக்டரிங்க. கார்மெண்ட் ஃபேக்டரி. ஓகே, தேங்க்யூ. கார்மெண்ட் ஃபேக்டரி இதோ இருக்குங்க எனக்கு மைக்கு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினாவில் நடக்கிற உணவு திருவிழாவில் இருக்கோம். நம்மளோட ஒரு நேயர் இருக்காரு, நல்லா இப்போ தான் சாப்பிட்டு பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, உங்க பேர்? வணக்கம், என் பேர் லக்ஷ்மி தேஜா. நான் வந்துட்டு எங்க அப்பா மூலியமா இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். எங்க அப்பா பேப்பர் படிப்பாரு. பேப்பர்ல படிச்சுட்டு ஒரு 3-4 நாள் அம்மா இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, எனக்கு கூப்பிட்டு போ, நம்ம போய் விதவிதமா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் சென்னை தான். சென்னை. நேட்டிவ் சென்னை. ஆமா, நான் பிறந்தது வர சென்னை. ஆனா அப்பா அம்மா வந்துட்டு ஆந்திரா. ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஆந்திரா ஃபுட் என்ன இருக்குங்க? எங்க ஆந்திரா இல்ல, ஃபுல் தமிழ்நாடு ஃபுட் ஃபேமஸ் தானே. என்ன சாப்பிட்டீங்க? நானா டெஃபினெட்லி நான்வெஜ்ல வெஸ்ட் பிரியாணி தான். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு பிடிச்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டேன். வெரி குட். பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா இருக்கா? ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, பயங்கர ஃபேமஸ். லைக் யூசுவலா வந்து அது கொஞ்சம் ட்ரையா இருக்கும், இங்க கொஞ்சம் வாட்டரியா இருந்தது. பட் ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றீங்க? பயங்கரமா. ஓகே, வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன்? நான் ஈவென்ட் ஆர்கனைசர். ஓகே. நன்றி. தேங்க்யூ.